பாடம் 5 அன்றாட வாழ்வில் விலங்குகள். முதல் கேள்வி. டேஷ் தினசரி கால்நடைகளிலிருந்து நமக்கு கிடைக்கும் முக்கியமான பொருளாகும். விடை பால். முட்டையில் டேஷ் அதிகம் உள்ளது. விடை புரதம். வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகளின் எந்த பாகம் டேஷ் ஆடைகள் தயாரிக்க உதவுகிறது. விடை ரோமம். பட்டுப்பூச்சிகளை வளர்ப்பதும் பட்டு இலைகளை உருவாக்குவதும் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. விடை செரிகல்ச்சர். பிரித்தெடுப்பவரின் நோய் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. விடை ஆந்த்ராக்ஸ். புரதம் மற்றும் டேஷ் பாலில் அதிகம் உள்ளது. விடை கால்சியம். தேன் கூட்டிலிருந்து டேஷ் எடுக்கப்படுகிறது. எளிமையான கேள்வி. தேன் எடுக்கப்படுகிறது. ஆந்த்ராக்ஸ் நோயை உண்டாக்குவது டேஷ் பேசிலஸ் ஆந்தாசிஸ். இயற்கை இலைகளிலேயே வலிமையான இலை டேஷ் பட்டு. அமைதிப்பட்டு டேஷ் ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. 1992 ஆண்டு உருவாக்கப்பட்டது. இயற்கையின் மிகப்பெரிய கொடை விலங்குகள். விடை சரி. குதிரையின் ரோமம் ஓவியம் தீட்டும் தூரிகைகளில் பயன்படுத்தப்படுகிறது. விடை சரி. பட்டுப்பூச்சி கம்பளி இலைகளை தருகிறது. விடை தவறு. பட்டுப்பூச்சி பட்டு இலைகளை தான் தரும். அடுத்தது அஹிம்சை பட்டின் மறுபெயர் மல்பெரி பட்டு. தவறு. அதுக்கு அமைதிப்பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆந்த்ராக்ஸை குணப்படுத்தும் சிறந்த மருந்து பென்சிலின். விடை சரி. ஒப்புமை. நீர் அப்படிங்கிறதுக்கு குழாய், அப்போ மின்சாரம் அப்படிங்கிறதுக்கு கம்பி. ஏன்னா நீர் குழாய் வழியாக கொடுக்கறது, அப்போ மின்சாரத்தை கம்பி வழியாக கொடுக்கும். தாமிரம் கடத்தியாக இருக்கும், அப்போ கட்டை என்ன ஆகும்னா கடத்தா பொருளாக இருக்கும். நீளம் அப்படிங்கிறத மீட்டரால் அளக்க முடியும். மின்சாரம் அப்படிங்கிறத ஆம்பியரால் நம்மளால் அளக்க முடியும். மில்லி ஆம்பியர் அப்படிங்கிறத அப்போ மைக்ரோ ஆம்பியர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 10 3A அப்படிங்கிறத 10 செல்சியஸ் ஏ அப்படின்னு சொல்லலாம்.